வணக்கம். இன்று கொல்லாமை அதிகாரத்தின் 5வது குறளை நாம் பார்க்கலாம். இந்த 5வது குறள் என்ன சொல்லுது? கொல்லாமைன்னு சொல்கிறதே ஒரு சிறந்த பண்பு தானே இல்லையா? இந்த உயிரினங்களையோ மக்களையோ எந்த ஒரு உயிரியையும் நாம் கொல்லுதல் அப்படிங்கிறது அறமான செயல் கிடையாது அப்படின்றது தான் நமக்கு புரியுது. அப்போ அதுக்கு இன்னும் ஒரு விளக்கம் இந்த குறள் வாயிலாக வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லுகிறார். நிலை அஞ்சி நீத்தாருள் எல்லாம், நிலை அஞ்சி நீத்தாருள் எல்லாம், கொலை அஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை, கொலை அஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை, நிலை அஞ்சி நீத்தாருள் எல்லாம், கொலை அஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. நிலை அஞ்சி நீத்தார், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள் நன்மைகள் எல்லாவற்றுமே வேண்டாம் அப்படின்னு விட்டு வெளியிலே போயிடுறாங்களே துறவரம் போன்பவர்கள். அதை தான் நிலை அஞ்சி நீத்தார், எங்களுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா அப்படின்னு போயிடுறாங்கல்ல. அவங்க மிகச்சிறந்த ஒழுக்க பண்புகளை மேற்கொள்வார்கள். அவர் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள். எதுக்குமே நன்மை செய்பவர்கள். அது தேளாக இருந்தாலும் பாம்பாக இருந்தாலும் பூரானாக இருந்தாலும் அதுடைய தன்மை தான் கொட்டும், நம்மளுக்கு அது கிடையாதுங்கிற மாதிரி அதுக்கெல்லாம் அந்த உயிரினங்களுக்கு கூட நன்மையே செய்ய தகுந்த சான்றோர் பெருமக்கள் அவர்கள் தான் என்ன சொல்கிறாங்க, நிலை அஞ்சி நீத்தார் அப்படின்னு சொல்கிறார். கொலை பாவங்கள்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பயந்து துறவரத்தை மேற்கொண்டு வாழக்கூடிய நல்ல பெருமக்கள். இப்போ அவங்கள விட பெரியவங்க, அவங்கள விட சிறப்பானவர்கள் யார் அப்படின்னாக்கா, கொலை அஞ்சி கொல்லாமை சூழ்வான். கொலை செய்தால் இது படுபாதகச் செயல் என்று அஞ்சி பயந்து ஒருவன் வாழ்கின்றான் இல்லையா, அவனே இவர்களை விடவும் மிகவும் உயர்ந்தவனாக கருதப்படுவான் என்கிறது குறள். தவச்சீலர்கள் எப்பொழுதும் துன்பம் செய்ய மாட்டார்கள், இது நிலை இல்லையா? அவர்களை நாம் சிறப்பாக போற்றுவோம். ஆனால் அவர்களை விட தலையாயவன், அப்படி அவங்கள விட பெரியவங்கப்பா அப்படின்னு யாரை சொல்லலாம்னா, கொல்லாமை என்ற கொள்கையை கை கொண்டு பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கக்கூடியவன் அவர்களை விட உயர்ந்தவனாக கருதப்படுவான் என்கிறது குறள். கொல்லாமையை நாம் கொள்ளலாமே.